அதாவது பாத்தீங்கன்னா மக்களே, இவங்களுக்கு வந்தா ரத்தமா, எப்படியே இவங்களுக்கு வந்தா ரத்தமா, இன்னொரு ஆளுக்கு வந்தா தக்காளி சட்னியா. இது என்ன நண்பர்களே, சத்தியமா புரியல. அதாவது இவங்க மட்டும் இந்த வீட்டுக்குள்ள வந்து ஒரே ஒருத்தரை மட்டும் டார்கெட்டா ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்து அந்த நபரை மட்டும் போட்டு அடி அடி அடின்னு அடிச்சு அந்த பொண்ணை உடவுடன் உடைப்பாங்களாம். அந்த பொண்ணு உடஞ்சே உட்கார்ந்தா கூட இல்ல எனக்கு ஆத்திர அடங்கலடான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை போட்டு ரிட்டன் அடிச்சு உடைப்பாங்களாம். ஆனா இப்ப வீட்டுக்குள்ள வந்து அன்சிதா வந்து நிறைய உண்மைகளை போட்டு ஓப்பனா உடைச்சாங்க. ஏகப்பட்ட உண்மைகளை உடைச்சாங்க. இந்த வீட்டுக்குள்ள வந்து அந்த 8 பேர் இருக்காங்களா, ஃபர்ஸ்ட் 8 பேர், அந்த ஃபர்ஸ்ட் 8 பேர் எந்தெந்த உண்மைகளை உடைக்க பயந்தாங்களோ அவ்வளவு விஷயங்களையும் போட்டு அன்சிதா உடைச்சிட்டு இருக்காங்க. இந்த விஷயங்களை இப்ப ஏத்துக்க முடியாம சுனிதா எப்படி கதறாங்கன்னா, நீ எப்படி அப்படி பண்ணலாம், நீ எப்படி முத்துவை பார்த்து அப்படி சொல்லலாம்னு சொல்லி கேக்குறாங்க. எங்க இப்ப அன்சிதா சொன்னல என்னங்க தப்பு? இப்ப உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அப்ப வெளிய சோஷியல் மீடியால ஃபேட்மேன் அவர்கள் என்னென்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியாதுன்னா தெரியாதுன்னு பேர். ஓகேவா? இப்ப அன்சிதா என்னப்பா சொன்னாங்க, எப்படி சௌந்தர்யாக்கு வெளியே பிஆர் ஒர்க் போயிட்டு இருக்கோ அதே மாதிரி இந்த வீட்டுக்குள்ள முத்துக்குமரனுக்கு ஒரு பிஆர் ஒர்க் போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. இதுல என்னங்க தப்பு? சாட்டர்டே சண்டேல சேதனனை வச்சு செஞ்சுட்டாப்ல. எப்படி சாட்டர்டே சண்டே எபிசோட்ல சேதனனை வச்சு செஞ்சுட்டாப்ல. அது மட்டும் இல்லாம உண்மையாவே ஃபேட்மேன் அவர்கள் அவங்களே ஓப்பனா ஒரு ட்வீட் போட்டு ஒத்துக்கிட்டாங்க, நான் தான் முத்துக்குமரன் பிஆர் பா, நான் முத்துக்குமரன் பிஆர் தான் பண்றேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஃபேட்மேன் அவர்கள் என்னென்ன ஸ்பேஸ்ல என்னென்ன பேசினாங்க அப்படிங்கிறது வெளியே இருக்க மக்களுக்கு தெரியும். மக்கள் பார்த்துட்டு தான் இருந்தாங்க. ஒவ்வொரு ஸ்பேஸ்க்கா போயிட்டு அவங்களுக்கு பிடிச்சால மட்டும் தூக்கி வச்சு பேசி மத்தால எவ்வளவுக்குள்ள முடியுமோ அவ்வளவுக்குள்ள இறக்கி அந்த ஆளை போட்டு அடி அடின்னு அடிச்சு உடைச்சு பேசினதெல்லாம் மக்களுக்கு தெரியும். மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படி பார்த்தப்போ நீங்க அதை பார்க்கலன்னு சொல்லுங்க. இப்ப வீட்டுல வந்து அன்சிதா அப்படி சொன்னதுனால இப்ப அன்சிதா என்ன சொல்றாங்கன்னா, நீ எப்படி அப்படி டவுன் பண்ணலாம்? இப்ப நீ வந்திருக்க, வந்து சௌந்தர்யாவுக்கு பாசம் கொடுக்குற, கட்டி பிடிக்கிறலாம் எனக்கு பிரச்சனை இல்ல, அது எப்படி நீ முத்துவ டவுன் பண்ணலாம்? இப்ப நீ சொன்னது முத்துவ டவுன் பண்ண மாதிரி தானே, ரவி சரே டவுன் பண்றது ரொம்ப தப்பு அப்படின்னு மாதிரி கேக்குறாங்க. இதெல்லாம் அதாவது கொஞ்சமாச்சும் கரெக்டா யோசிச்சா இப்படி யாரும் பேச மாட்டாங்க. நம்ம இப்படிதானே ஒரு விஷயத்த பண்ணோம். இப்ப நமக்கு பிடிச்சாலுக்கு அப்படி ஒரு விஷயம் நடக்குனா அப்ப அந்த விஷயம் உண்மையாவே வெளியே நடக்க போலன்னு சொல்லிட்டு நம்மளால யோசிக்க முடியல. நம்மளால அந்த லெவலுக்கு போய் யோசிக்கவே முடியல. நம்ம லெவல் எங்க? சௌந்தர்யா அட்டாக் பண்ணும், சௌந்தர்யா உடைக்கணும். ஏன்னா நமக்கு கிடைக்காத லெவலுக்கு ஒரு ஃபேம் சௌந்தர்யா கிடைச்சு. நம்ம இந்த சேனல்ல பல வருஷங்களா உழைச்சிட்டு இருக்கோம். கஷ்டப்பட்டு தான் மேல வந்திருக்கீங்க. இல்ல நான் சொல்லவே மாட்டேன், அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்க. இருந்தாலுமே கஷ்டப்பட்டு மேல வந்தாச்சு. வெளியே வந்து என்ன ஷோ கொடுத்தாலும் அந்த ஷோல சுனிதான்னு ஒரு மெம்பர் இருந்தாங்கன்னா அந்த ஷோ பிச்சுக்கிட்டு போகும். அந்த ஷோல வந்து சுனிதா பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிருவாங்க. இருந்தாலுமே இந்த பிக் பாஸ் அப்படிங்கிற ஷோல சுனிதாவால சின்னதா கூட ட்ரெண்ட் ஆக முடியல. சுனிதாக்கு பெருசா ஃபேம் கிடைச்சான்னு கேட்டா வாய்ப்புகளே இல்ல. இந்த ஃபேம் வந்து லைட்டா இறங்கி இருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். அதுக்கு காரணம் என்ன? நீங்க தானே. அதுக்கு காரணம் நீங்க தானங்க. இதுக்கு முன்னாடி மக்கள் உங்களை பார்த்த ஷோல எல்லாத்துலயுமே உங்களுக்கு தமிழ் பேச தெரியாத மாதிரியும் நீங்க டபுள் மீனிங் காமெடி போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி ஃபன்னா கலாச்சிட்டு சுத்தின சுனிதா இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து நல்லா தமிழ் பேசுறீங்க. இந்த காமெடி கவுண்டர் சுத்தமா வர மாட்டேங்குது. ஒன்லி உங்க ஃபேஸ் வந்து ரஃபா தான் வச்சிருக்கீங்க. அப்படி வச்சிருக்கும் போது மக்கள் பாக்குறாங்க, என்னப்பா பழைய சுனிதா மாதிரி இல்லையாப்பா, சுனிதா சேஞ்ச் ஆயிட்டான்னு சொல்லி சுனிதாக்கு ஓட்டுகள் போடாம வெளியே எடுத்துட்டாங்க. அவ்வளவுதான். மத்தபடி நீங்க ஒண்ணு இந்த வீட்டுக்குள்ள எதுவுமே பண்ணல. நீங்க அந்த வீட்டுக்குள்ள பண்ண கண்டென்ட் தெரியுமா? அதிகபட்ச கண்டென்ட் சௌந்தர்யாவை டார்கெட் பண்ணதான். இப்போ வரைக்கும் அந்த கண்டென்ட் மட்டும் தான் பண்றீங்க. உங்க கண்டென்ட்ல சின்னதா கூட சேஞ்சஸ் இல்ல. இப்போ ஒண்ணுமே இல்ல ப்ரோ. அன்சிதா வீட்டுக்குள்ள வந்தாங்கப்பா. வந்தோனே என்ன சொன்னாங்க தெரியுமா? சௌந்தர்யாவை கட்டி பிடிச்சிட்டு வெளியே உனக்கு பிஆர் ஒர்க் போயிட்டு தான் இருக்கு, இருந்தாலும் முத்துக்குமரா உனக்கும் நிறைய விஷயங்கள் நடக்குது, முத்துக்குமரா பாத்துக்கோ அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. சொல்லிட்டு அடுத்து நம்ம சாச்சனாவை கூப்பிட்டு சின்ன அட்வைஸ் கொடுக்குறாங்க, பார்த்து பேசு, நிறைய வார்த்தைகளை நீ பார்த்து யூஸ் பண்ண, உனக்கு ஒருத்தவங்களை பிடிக்கலன்னா என்ன வேணா பண்ற, இது ரொம்ப தப்பு, பார்த்து இது பண்ணுன்னு சொல்லி சாச்சனாக்கு சின்ன அட்வைஸ் கொடுக்குறேன். அட்வைஸ் கொடுத்துட்டு போய் உட்கார்ந்தாச்சு. உட்கார்ந்தோனே முத்துக்குமரா என்ன நினைக்கிறானா, என்னடா இது, நான் இந்த வீட்டுக்குள்ள கஷ்டப்பட்டு எனக்கான உழைப்பை போட்டுட்டு இருக்கேன், எனக்கு ஏன்டா பிஆர் இருக்குன்னு சொல்லி என்ன போட்டு டவுன் பண்றீங்கன்னு சொல்லி முத்துக்குமரன் பயந்து என்ன பண்றானா, எனக்கு இவங்கெல்லாம் பிஆர் வேலை பார்க்கவே இல்லை, ஏதோ ஒரு வகையில் என்ன பிடிச்சி போச்சுன்னு சொல்லி ஏதோ ஒன்று பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசுறது உங்களை யாரையா ஹர்ட் பண்ணி தான் என்ன மன்னிச்சுக்குவாங்க. ஓகேவா? நான் யாருக்கும் காசு கொடுத்து எனக்கு பிஆர் ஒர்க் பண்ணுங்க நான் சொல்லவே இல்லை. அது எனக்கு தேவையும் கிடையாது. நான் மக்களை மட்டும் நம்பி வந்திருக்கேன். நான் யாரையும் பிஆர் வைக்கல. ஃபேட்மேன் சார் பண்ணது ஏதாச்சும் உங்களை ஹர்ட் பண்ணி தான் நான் மன்னிச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவன் கையெடுத்து கும்பிட்டான். இந்த இடத்துல முத்துக்குமார் நான் பார்க்கும்போது எனக்கு மன வருத்தமா இருக்கு. ஏன்னா அவன் 100 நாட்கள் இன்னைக்கு வரைக்கும் அவனுக்கான உழைப்பை முழுசா போட்டு இந்த வீட்டில் சர்வே ஆயிட்டு இருக்கான். அவன் கடைசி வரைக்கும் நம்புறது அவனுக்கான உழைப்பை மட்டும்தான். ஓகேவா? அவனுக்கான உழைப்பை மட்டும் நம்பிட்டு இருக்கான். வெளியே என்ன வேணா நடக்கலாம், வெளியே கலரா என்ன வேணா ஸ்டண்ட் நடந்துட்டு போட்டு, ஆனா இந்த வீட்டுக்குள்ள உழைப்பு போட்டுட்டு இருக்கான். ஓகேவா? இந்த வீட்டுக்குள்ள உழைப்பு போட்டுட்டு இருக்கான். அப்படி உழைப்பு போட்டுட்டு இருக்கும்போது சடனா ஒருத்தர் வந்து உனக்கு பிஆர் ஒர்க் போயிட்டு இருக்குப்பா, சௌந்தர்யா மாதிரி தான் உனக்கும் போகுது அப்படிங்கும்போது டக்குன்னு பயம் வரத்தான் செய்யும். ஓகேவா? கண்டிப்பா பயம் வரும். ஏன்னா அவனுக்கு தெரியாதுல வெளியே என்னென்ன நடந்துட்டு இருக்குது. ஃபேட்மேன் அவர்கள் வெளியே என்னெல்லாம் பேசினாங்க, வர்ஷினி அவர்கள் வெளியே என்னெல்லாம் பேசினாங்க, அந்த விஷயங்கள் அவனுக்கு தெரியாது. ஒருவேளை வெளியே வந்து முத்துக்குமார் அந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டானா அதுக்கப்புறம் அவனுக்கு தெரிஞ்சிடும். ரைட்டு, வீட்டுக்குள்ள வந்து ஏன் அவங்க எல்லாம் அப்படி சொன்னாங்கன்னு சொல்லி அவங்க தெரிஞ்சுப்பாங்க. ஓகேவா? இந்த இடத்துல முத்துக்குமார் வந்து ரொம்ப ஓப்பனா சௌந்தர்யா கிட்ட சாரியே கேட்டான். சௌந்தர்யா கிட்ட சாரி கேட்டான். அடுத்த சாச்சனை எந்தி சாரி கேட்கறாங்க, என்ன மன்னிச்சுக்கோங்க, நான் வன்மம் கூடலாம் இல்ல, நான் வேணும்னு பண்ணல, எனக்கு ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க அதனால தான் அப்படி பண்ணேன்னு சொல்லி சாச்சனா ஃபீல் பண்ணி பேசுறாங்க. இதெல்லாம் சைடுல வச்சிரலாம். அதுக்கப்புறம் ஃபேட்மேன் உள்ள போயிட்டு ஒரு சீன் கிரியேட் பண்றாங்க. இங்க தான் நீங்க நல்ல ஒரு விஷயத்தை நோட் பண்ணோம். ஃபேட்மேன் ஃபுல்லா எக்ஸ்போஸ் ஆயிட்டார். ஓகேவா? அந்த கடுப்புல நம்ம வெளியே மாட்டிக்கிட்டோம்னு சொல்லிட்டு பேச தெரியாம அன்சிதாவை பார்த்து பைத்தியக்காரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அந்த பைத்தியக்காரி மாதிரி பேசுறாவான்னு சொல்லிட்டு என்னெல்லாம் வார்த்தை விட்டுட்டு இருக்காரு. இது எப்படி கரெக்ட்னு எனக்கு தெரியலப்பா. இது பக்கத்துல உட்கார்ந்து முத்துக்குமார்
லைட்டா தட்டான தவிர பெருசா தட்ட மாட்டேங்க. ஓகேவா? முத்துக்குமார் எதுவும் சொல்ல விரும்பல. ஏன்னு கேட்டீங்கன்னா அவனுக்கு நிறைய விஷயங்கள் தெரியல. வெளியே நடந்த நிறைய விஷயங்கள் தெரியாம அவன் ரொம்ப தவிச்சிட்டு இருக்கான். இந்த இடத்துல ஃபேட்மேன் இந்த இடத்த விட்டு தப்பிக்க என்னெல்லாம் பண்றாருன்னா, நான் யாருக்கும் பிஆர் வேலை பார்க்கல, நான் ஓப்பனா சப்போர்ட் கொடுக்குறேன், நான் வெளியே சப்போர்ட் கொடுத்தேன், உள்ளே சப்போர்ட் கொடுக்குறேன், உள்ள இருந்து சப்போர்ட் கொடுக்கறதா உங்களுக்கு பிரச்சனை, நான் வெளியே போறேன், நான் வெளியே போக தயார் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. திரும்ப இங்க ஃபேட்மேன் சார் அவருக்கான மரியாதை தான் இழந்துட்டு இருக்காரு. நான் சொல்லுவேன், என்னதான் இருந்தாலும் இந்த வீட்டுக்குள்ள நீங்க ஒரு போட்டியாளர், ஓகேவா, ஒரு போட்டியாளர் உள்ள போயிருக்கீங்க, சரிங்க, போன வாரம் தான் போட்டியாளர், இந்த வாரம் ஃபுல்லா கெஸ்டா இருக்கீங்க, இருந்தாலுமே இந்த சீசன்ல கலந்துக்கிட்ட ஒரு கண்டஸ்டன்ட் தானே நீங்க. அப்படி இருக்கும்போது ஏன் இன்னொரு கண்டஸ்டன்ட் தான் நல்லா இருக்கணும், இன்னொருத்தன் நல்லாவே இருக்க கூட நினைக்கிறீங்க? அது எந்த வகையில நியாயம்? நீங்களே சொல்லுங்களேன். ஒருத்தன் நல்லா இருக்கணும், இன்னொருத்தன் நல்லாவே இருக்க கூட எந்த வகையில நியாயம்? அப்படி இருக்கும்போது நீங்க அங்கேயே தோத்துட்டீங்க. ஓகேவா? நீங்க அந்த இடத்துல தோத்துட்டீங்க. நீங்க எவ்வளவுதான் முத்துக்குமார் இந்த இடத்துல சப்போர்ட் கொடுத்தாலுமே நீங்க எனக்கு தெரிஞ்சு தோத்துட்டீங்க அப்படிங்க தான் உண்மை. இப்போ அஞ்சிதா உடைச்ச என்ன பாயிண்ட் உங்களுக்கு மன வருத்தமா இருக்கு? நம்ம சொன்னோம்ல, முத்துக்குமாருக்கான வெற்றியை ஃபேட்மேன் அவர்கள் ஷேர் பண்ண பாக்குறாங்க. வெளியே வந்து கண்டிப்பா நான் தான் முத்துக்குமாருக்கான கேமை மாத்தி விட்டேன், ஒரு சில இடங்களில் முத்துக்குமார் அப்படி தள்ளி போக பார்த்தான், நான் தான் பிடிச்சி இழுத்து போட்டு முத்துக்குமாருக்கான கேமை ஷேப் பண்ணி விட்டேன், நான் தான் இதுக்கெல்லாம் காரணம், என்னாலதான் முத்துக்குமார் வந்து வின் பண்ணிட்டான்னு சொல்லி சொல்லுவாங்க. கண்டிப்பா நம்ம ஃபேட்மேன் சார் வாயால அந்த வார்த்தைகள் வரும்னு சொன்னேன். அந்த விஷயத்தை தான் ஓப்பனா எடுத்து அஞ்சிதா உள்ள உடைச்சாங்க. ஓகேவா? ஓப்பனா எடுத்து போட்டு உடைச்சாங்க. உன்னோட வெற்றியை ஷேர் பண்ண பாக்குறேன்னு சொல்லி இதெல்லாம் இப்போ யாருக்கு ஏத்துக்க முடியலனா, சுனிதா, ரவீந்தர், இவங்க ரெண்டு பேருக்கும் சுத்தமா ஏத்துக்க முடியல. இவங்க ரெண்டு பேரால அதை ஏத்துக்கவே முடியல. இந்த இடத்துல முத்துக்குமார் தனக்கான மனவருத்தத்தை சொல்றான். நான் 100 நாட்கள் உழைச்சிருக்கேங்க, உங்க இஷ்டத்துக்கு நீங்க பாட்டுக்கு வந்து பிஆர்னு சொன்னா எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? அப்ப என்னோட உழைப்புக்கு என்னங்க மரியாதை? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன், இந்த வீட்டுக்குள்ள நடந்த சின்ன சின்ன டாஸ்க்னால எனக்கான உழைப்பு உள்ள இருக்கணும்னு சொல்லிட்டு அவ்வளவு உழைப்பு போட்டு இந்த கேமை கொண்டு போயிட்டு இருக்கேன். நீங்க பாட்டுக்கு வந்து பிஆர்னு சொல்லி முடிச்சு விட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. என்ன பிடிச்சி போய் சப்போர்ட் பண்றாங்க, வெளியே என்ன பிடிச்சி போய் மக்கள் சப்போர்ட் பண்றாங்க, அது எப்படிங்க பிஆர் ஆகும்னு சொல்லி ஒன்னு பேசுறாங்க. இந்த இடத்துல முத்துக்குமார் நான் ஒன்னு கேட்கணும், ஓகே நீ எல்லாம் சைடுல வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி போன வாரம் சௌந்தர்யா இதே மாதிரி தான் அட்டாக் பண்ணாங்க. அப்போ இந்த மாதிரிலாம் நீ எதுவும் கேட்கலனே, சௌந்தர்யாக்கான கேம் டவுன் ஆகும், இங்க வந்து அதை பேசாதீங்க, இங்க வந்து பேசினா அவங்களுக்கான உழைப்பு காணாம போகும், அந்த மாதிரி ஏதாவது பேசிருக்கலாம். இப்போ உங்களை பிஆர்னு சொல்லும்போது எவ்வளவு கஷ்டமா இருக்கும், அதே மாதிரி தான் அந்த பொண்ணுக்கு இருந்திருக்கும். இப்போ உங்களுக்கு தெரியுதுல, அன்சிதா வந்து டக்குன்னு சௌந்தர்யாவை கட்டி பிடிச்சி உங்களை பார்த்து பிஆர்னு சொன்னனால சௌந்தர்யாவை காப்பாத்தி உங்களை டவுன் பண்ண மாதிரி தோணுதுன்னு சொல்லி உங்களுக்கு தோணுதுல, அதே மாதிரி தானே சௌந்தர்யாக்கு இருந்திருக்கும். உங்களை பார்த்து நீ தாண்டா வெற்றியாளர்னு சொல்லிட்டு சௌந்தர்யா பார்த்து உனக்கு ஆர்கானிக் ஓட்டுக்கே இல்ல, எல்லாமே ஃபேக்கான ஓட்டுகள்னு சொன்னா அந்த பொண்ணுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். அப்போ நீங்க எதுவுமே வாயை திறக்கல, இப்போ உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன அது ஒண்ணு சொல்றதுக்கு என்ன, அதாவது அவ்வளவுதானே, நீங்க அவ்வளவுதான் இதை பத்தி யோசிக்கிறீங்க அப்படிங்கும்போது நான் அதை பத்தி உங்கள்கிட்ட பேச விரும்பல, சைட்ல வச்சிடலாம். இருந்தாலும் முத்துக்குமாரன் பாவம் வந்து அவனுக்கு சைட்ல வச்சிடலாம். அடுத்ததை பார்த்தீங்கன்னா சுனிதா வந்து வெளியே போயிட்டு அன்சிதாட ஒரு சில கேள்விகள் கேட்காங்க. எப்படி அப்படி பேசலாம், எப்படி பேசிருக்க கூடாது, முத்துக்குமாரன் எப்படி டவுன் பண்ணலாம், முத்துக்குமாரன் நீ டவுன் பண்ற, தேவையில்லாத வேலையை பார்க்காதன்னு சொல்லிட்டு அன்சிதாட்ட சண்டை போடுறாங்க. அன்சிதா போட்டு உடைச்சி தள்ளிட்டாங்க. இப்படி அன்சிதா போட்டு எல்லா விஷயங்களும் உடைச்சிட்டாங்க. சுனிதா கிட்ட கடைசியா இருந்த ஆயுதம் என்ன தெரியுமா? நெகட்டிவ் பிஆர். சௌந்தர்யா வந்து நெகட்டிவ் பிஆர் பண்ணிருக்கான்னு சொல்லி ஒரு ஆயுதம் மட்டும் கையில வச்சிருந்தாங்க. அந்த ஆயுதத்தையுமே அன்சிதா சுக்கா உடைச்சாங்க. அப்படியே சுக்கா உடைச்சாங்க. இந்த சீசனை பொறுத்தவரைக்கும் எல்லாருமே பண்றாங்கடா, வெளியே போய் பாரு, எனக்கு நடந்திருக்கு, எனக்கு ஓப்பனா சொல்றேன், எனக்கு நடந்திருக்கு. ஜாக்லின் சைடுல இருந்து என்ன போட்டு அவ்வளவு அடிச்சாங்க, நான் கண்டுக்கல, நான் தட்டி விட்டு போயிட்டேன். எல்லாருக்கும் நடக்க தான் செய்யுது. ஏன் முத்துக்குமாரனுக்கே பிஆர் இருக்கு, நீ ஒத்துக்கிறியா இல்லையான்னு சொல்லிட்டு அன்சிதா சுனிதாக்கு நேரா போட்டு அடி பிரித்து விட்டாங்க. கேள்வி மேல கேள்வி கேட்கறாங்க. இதுக்கு ஆன்சர் பண்ண முடியுமா? இதுக்கு உங்கள்ட்ட நீங்க வந்து சொல்றீங்களா சுனிதா எனக்கு வந்து என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு, சௌந்தர்யாக்கு பிஆர் இருக்கான ப்ரூஃப் இருக்குன்னு சொல்றீங்களா? அப்போ உங்கள்ட்ட ப்ரூஃப் இருக்கா? முத்துக்குமாரனுக்கு பிஆர் இல்லன்னு சொல்லி உங்களோட ப்ரூஃப் இருக்கா? நான் நார்மலா கேக்குறேன். அன்சிதா கேட்ட क्वेश्चनக்கு நான் நார்மலா கேக்குறேன், உங்கள்ட்ட ப்ரூஃப் இருக்கா? இல்ல வெளியே வந்து எல்லாருக்கும் ஏதோ ஒரு வேலை நடந்துட்டு தானே இருக்கு. அது என்ன உங்களுக்கு டார்கெட்? சௌந்தர்யா மட்டும் டார்கெட்? அதான் அந்த ஒரு பொறாமை. நம்ம இத்தனை வருஷம் இந்த இதுக்குள்ள இருந்திருக்குமே, நமக்கு இந்த ஷோல ஒரு இடம் கிடைக்கல, அந்த சௌந்தர்யாங்கிற ஒரு பொண்ணுக்கு ஒரு இடம் கிடைச்சேன்னு சொல்லி ஒரு பொறாமை. திரும்பியே சொல்றேன், நீங்க அந்த வீட்டுக்கு ஒரு கேம் ஆடல, ஒரே ஒரு கேம் தான் இப்போ ஒருத்தர் ஆடிட்டு இருக்கீங்க. அது என்ன தெரியுமா? சௌந்தர்யா டார்கெட் சௌந்தர்யா. இது ஒண்ணுதான் உங்களுக்கான கேம். இந்த வீட்டுக்குள்ள வந்த 2ஆம் நாள்ல இருந்து இதை மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கீங்க. சௌந்தர்யா என்ன பண்ணாலும் முறைச்சு பார்க்கறது, ஒரு மாதிரி மூஞ்ச திருப்புறது, அப்புறம் சௌந்தர்யா பேச வந்தாலே ஒரு மாதிரி பேசுறது, இந்த விஷயங்களை மட்டும் தான் பண்றீங்க. இதை தவிர்த்து இந்த வீட்டுக்கு நீங்க எதுவுமே பண்ணல. ஓகேவா? அவ்வளவுதான் உங்களுக்கான கேம். மொத்தத்தில் அன்சிதா செஞ்சுட்டாங்க. ஜாக்லினுக்கு பிஆர் இருக்கு, முத்துக்குமாருக்கு பிஆர் இருக்கு, எல்லாருக்கும் பிஆர் இருக்கு. வெளியே வந்து ரவீந்தர் சார் என்ன பேசியிருக்காரு எனக்கு தெரியும், இந்த வீட்டுக்குள்ள என்னென்ன பேசியிருக்காரு எனக்கு தெரியும், உனக்கு தெரிஞ்ச பேசல நான் பேசாதன்னு சொல்லிட்டு போட்டு உடைச்சு விட்டாங்க. சொல்லி அன்சிதா உடைச்சிட்டாங்க. இதுக்கு உங்கள்கிட்ட ஆயுதம் இருக்கா? நெகட்டிவ் பிஆர் ஒன்று கையில வச்சிருந்தீங்க, இப்போ உடைச்சிட்டாங்க. ஜாக்லினோட பிஆர் வந்து அட்டாக் பண்ணாங்க. இதுக்கு உங்கள்கிட்ட ஆயுதம் இருக்கா? இதுக்கு ஆயுதம் இல்லாம சுனிதா அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அதெல்லாம் எனக்கு தெரியாதுடா, என்னோட டார்கெட் சௌந்தர்யா தான். அப்போ ஒத்துக்கிறீங்களா? உங்களுக்கு சௌந்தர்யா மேல மட்டும் தான் பொறாமைன்னு சொல்லி ஒத்துக்கிறீங்களா? நெகட்டிவ் பிஆர்னு ஒன்று சொல்றீங்களா? அது உங்களுக்கு எப்படின்னு தெரியலங்க. நான் சத்தியமா சொல்றேன், உங்களுக்கு எப்படின்னு தெரியல. இப்போதான் நான் ரீசெண்டா கவனிச்சிட்டு இருக்கேன், பயங்கரமா ஃபேண்டம் அடிச்சுக்கிறாங்க. நீங்க இருந்த டைம்ல நெகட்டிவ் கொடுத்து உங்களை அட்டாக் பண்ற அளவுக்கு வெளியே வந்து ஃபேண்டம் ஒர்க் பண்ணாங்களான்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பே கிடையாது. நீங்க அந்த டைம்ல பண்ண வேலைகள் சௌந்தர்யாக்கு ஆப்போசிட்ல மட்டும்தான் சில பல வேலைகளை பார்த்தீங்க. அதனால வெளியே இருந்து நிறைய கொஸ்டின் உங்களுக்கு ஆப்போசிட்ல வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம நீங்க எவிக்ட் ஆனதே ஏதோ பிஆர்னால தான் எவிக்ட் ஆனதை நினைச்சிட்டு இருக்கீங்க. சாரி, உங்களுக்கான அந்த கேரக்டர் ஒன்று இருக்குல்ல, வெளியே பார்த்தா சுனிதா இல்ல, ஒரு ஃபன்
ஃபன்னான சுனிதா இல்ல, உள்ள வந்து ஒரு ரகட் சுனிதாவை பார்த்தாங்க. அதனால தான் மக்கள் ஓட்டு போடாம வெளிய எடுத்தாங்க. அவ்வளவுதான், வேற ஒரு மேட்டர் கிடையாது. இல்லன்னா உங்களை விடலாம் இங்க யாரும் ஃபேமஸ் இல்லங்க. குக்கு வித் கோமாளின்னு ஒரு பெரிய ஷோல அவ்வளவு ஃபேமஸா இருந்த ஒரு பர்சன் இந்த வீட்டுக்குள்ள இருந்து ஓட்டுகளே வாங்க முடியாம வெளிய போறீங்கன்னா அப்ப யோசிச்சு பாருங்க. இப்படி யோசிச்சு பாருங்க. பல வருடங்களா குக்கு வித் கோமாளி ஒரு ஷோ மூலமா மக்கள் மத்தியில ரீச் ஆன சுனிதாக்கு ஓட்டுகள் இல்லனா சுனிதாவோட கேரக்டர் சேஞ்ச் ஆயிருக்குன்னு அர்த்தம். அதனால தான் ஓட்டுகள் இல்ல. ஏன் சுனிதாவுக்கு குக்கு வித் கோமாளி எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது? ஒரு ஃபன் இருந்துச்சு, ஒரு கோரான ஒரு ஃபன் இருந்துச்சு. சுனிதான்னா தமிழ் பேச தெரியாம திக்குவாங்க, சுனிதான்னா தமிழ் பேச தெரியாம ஒரு டபுள் மீனிங் காமெடி போடுவாங்க, சுனிதாக்கு தமிழ் தெரியாது அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டர் சுனிதாட்ட இருந்துச்சு. அது இந்த ஷோல உங்க கிட்ட இல்ல. அவ்வளவுதான் டிஃபரெண்ட். ஓகேவா? மொத்தத்துல இவங்க டார்கெட் சௌந்தர்யா அப்படிங்கறத ரொம்ப ஓப்பனா சொல்லிட்டாங்க. அந்த வகையில் நன்றி. அண்ட் ஃபேட்மேன் சார் நிறைய பல்ட்டி அடிக்கிறாங்க. நான் பிஆர் இல்லைன்னு சொல்றாங்க, அப்புறம் ஒரு நேரம் பிஆர்னு சொல்றாங்க, அப்புறம் சௌந்தர்யாக்கு பிஆர் இன்னைக்கும் சொல்றாங்க. சௌந்தர்யாக்குலாம் பிஆர்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய கேட்குறாங்க. மொத்தத்தில் சார் பயந்து அன்சிதா பார்த்து பைத்தியக்காரின்னு சொல்றாங்க, சென்சிபிளான பர்சன் இல்லைன்னு சொல்றாங்க, குழந்தைன்னு சொல்றாங்க, என்னெல்லாமோ வார்த்தையை விடுறாப்ல, இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. இதுல பாவம் மாட்டினது முத்துக்குமரன் தான். அவன் வெளியே என்ன நடந்துச்சு, வெளியே யார் யார் என்னென்ன பண்ணா, இப்போ அந்த நபர்கள்லாம் உள்ள வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க எதுவுமே தெரியாம அவன் தவிக்கிறான். ஓகேவா? மொத்தத்தில் எனக்கு வந்து இந்த இடத்துல முத்துக்குமரனை பார்த்தா தான் பாவமா இருக்கும். ஓகேவா? இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க.